நவம்பர் 12 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாரா சண்முகம் அத்தை கிட்ட நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குற, அவரை அடிக்கலாம் கூடாது சரியா அப்படின்னு சொல்றாங்க. நான் அடிக்கலாம் இல்லை, எனக்கு செம்ம கோவமா இருக்குது, நான் போய் நறுக்குன்னு 4 வாரத்தை கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியை தேடி சண்முகம் போய்கிட்டு இருக்கிறாங்க. பரணி உடனே சவுந்தரபாண்டியை கால் பண்ணிட்டு, என் புருஷன் உன்னைய தேடி வராரு, எங்ககிட்ட வீரத்தை காட்ட முடியும், ஆனா என் புருஷன்ட்ட உன்னால வீரத்தை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி வைக்கிறாங்க. ஓஹோ, என்னைய தேடி அந்த விரும்பைய வரானா, வரட்டும் அவனா நானான்னு பார்த்தாடுறான் அப்படின்னு சவுந்தரபாண்டி ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே கோவிலுக்கு வர சொல்லி வேட்டி சேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா வரக்கூடிய தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நீங்க எல்லாருமே எனக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கும் வேட்டி சேலை கொடுக்குறாங்க. அப்பதான் சண்முகம் வைகுண்டம் இவங்க 2 பேருமே அங்க வர்றாங்க. ஓசில வேட்டி சேலை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பாருங்க உங்க பிரசிடண்ட் ஓடி வந்துட்டார் வாங்குறதுக்கு, எனக்கு ஒன்று கொடுங்க, என் தங்கச்சிகளுக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி வாங்க வந்திருக்கிறாரு. கடைசியா போய் நில்லு, மிச்சப்பட்டா உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மாமனாரே, நான் வேட்டி சேலை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கிறான். சரி இந்தா வாங்கிட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு இந்த வேட்டி சேலை வேணாமே அப்படின்னு சொல்றாங்க. ஓ சாருக்கு பட்டுல வேட்டி சட்டை வேணுமோ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பனியனு அண்ட்ராய்டு இது எல்லாமே நான் உனக்கு வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. மாமனாரே எனக்கு வேட்டி வேணும், ஆனால் உங்கள் கையில் வச்சிருக்கிறது இல்லை, நீங்கள் கட்டியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி கட்டியிருக்கிற வேஷ்டியை உருகி விட்டாடுறாங்க. கோவிலில் சேலம் வாங்குறதுக்காக வந்திருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே கண்ணை மூடிட்டு கோவிலில் இருந்து ஓடி போயிடுறாங்க. எல்லாரும் முன்னாடியுமே அவமானப்பட்ட சவுந்தரபாண்டி பயங்கர கோவப்பட்டு இருக்கிறாங்க. மாமனாரே வேற என்னமோ வாங்கி தரீன்னு சொன்னீங்களே அண்ட்ராய்டு தானே, அதையும் நாங்கள் உருகி விட்டாரோம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டியை விரட்டுறாங்க. அப்பா அவரை விடாத, போய் நீ அந்த அண்ட்ராய்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வைகுண்டத்திட்ட சொல்றாங்க. தெரு தெருவா சவுந்தரபாண்டி ஓடி போறாங்க. பின்னாடியே சனியனும் ஐயா டவுசரோட ஓடாதீங்க, இந்தங்க என்னோட வேஷ்டியை வாங்கி கட்டிக்கங்க அப்படின்னு சனியனும் தன்னோட வேஷ்டியை கலட்டி கையில் பிடிச்சிட்டு சனியனும் சவுந்தரபாண்டி 2 பேருமே தெரு தெருவா அண்ட்ராயரோட ஓடுறாங்க. அண்ட்ராயரை வாங்குறதுக்காக வைகுண்டமும் சைக்கிளில் துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏ பாண்டியம்மா வேற என்ன கேட்ட, என் தங்கச்சிகளுக்கு சேலை வேணுமான்னு தானே கேட்டேன், ஓ சிலையை நீனே உருகி தரியா இல்லை நானே உருகிக்கவா அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியம்மாவும் பயந்து போய் கோவிலில் இருந்து ஓடுறாங்க. சவுந்தரபாண்டி ஓடி வந்துகிட்டு இருக்கையில் ஊர்ல இருக்கிற எல்லாருமே போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவபலன் பைக்ல போய் இடிச்சாடுறாங்க. எவ்வா நீ, அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லையா, தெரு தெருவா இப்படி அண்ட்ராயரோட ஓடி வர என் மானமே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடா என்னைய வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்க 2 பேருமே வேட்டி இல்லாம அண்ட்ராயரோட தெரு தெருவா ஓடுறத நான் இந்த கர்மத்துக்கு உதவி வேற பண்ணணுமா, என்னால வண்டியில் ஏற்றிட்டு போக முடியாதுன்னு ரோட்லயே விட்டுட்டு போயிடுறாங்க. இலை ஒத்த ஓட்டு, நீ சின்ன பையில இருக்கும்போது உனக்கு அண்ட்ராய்டு வாங்கி கொடுத்ததே நான் தான், என்னையவே இப்படி ரோட்ல விட்டுட்டு போறல, உன்னை வீட்டில் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. டேய் சவுந்தரபாண்டி, டேய் டவுசர் பாண்டி நில்றா, நான் அவனோட டவுசரை வாங்குறதுக்கு தான் வர்றேன் அப்படின்னு வைகுண்டம் விடாம துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியா வீட்டுக்கு ஓடி வந்து சேர்ந்தாடுறாங்க. என்னையா இப்படி ஓடி வந்துட்டீங்க, தெரு தெருவா எல்லாருமே உங்களை போட்டோ வீடியோ எடுத்துட்டாங்க, நான் தான் என்னோட கையிலேயே கொடுக்குறேன்னு சொன்னல, என்னோட வேஷ்டியை வாங்கி கட்டிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க சனியா. அதை வாங்கி கட்டுறதுக்குள்ளதான் அந்த வைகுண்டம் என்னைய துரத்திக்கிட்டு வந்தால, டவுசரையும் உருகிட்டா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி தான் நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு பயங்கர கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. எசைக்கு சவுந்தரபாண்டி வந்திருக்க கோலத்தை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. கரும இந்த வயசுல இப்படி ஒரு கேவலத்தோட இந்த ஊருக்குள்ள ஓடி வந்திருக்கிறீங்க, இது எல்லாத்துக்குமே உங்க அண்ணன் தான் காரணம் அப்படின்னு பயங்கர கோவத்தோட எசைக்கு அடிக்கிறதுக்காக போறாங்க. இந்த வீராப்புல என்னட்ட காட்டிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு எசைக்கு சவுந்தரபாண்டியுடைய கையை பிடிச்சு தடுத்தாடுறாங்க. என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் வந்து உங்க டவுசரையே உருகிட்டு போயிருவாரு பாத்துக்கங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அதை பொறுக்க முடியாம வேற வழி இல்லாம சவுந்தரபாண்டியை போயிட்டு குச்சியை எடுத்துட்டு வந்து பயங்கரமா எசைக்கு அடி வெளுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த பாண்டியம்மா உசுக்கேத்தினதுனால மண்ணெண்ணெயை எடுத்துட்டு வந்து இசைக்கியுடைய உடம்பு ஃபுல்லா ஊத்தி விடுறாங்க. சனியனும் எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க, ஐயா வேண்டாம் வேண்டான்னு. இல்லடா, நான் அவமானப்பட்டது இவ வந்து எரிஞ்சாதான் அவங்க அண்ணனுக்கு அந்த வருத்தம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கிய கொளுத்துறதுக்காக போறாங்க.